ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான அல்வா ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் க்ரீன் கலர் கிரேப்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 400 கிராம் இந்த மாதிரி திராட்சை பழம் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். நம்ம மாற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி நான் ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வடிகட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா வடிக்க முடியுமோ வடித்து எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோண்டு தான் இருக்குது, மிச்சமெல்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் இது கூட கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால இது சேர்க்குறேன். 5 டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ இதே ஸ்பூனில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தண்ணி தான் ஊற்றணும். வெந்நீர்லாம் ஊற்ற தேவையில்லை, பச்சை தண்ணியை ஊற்றிக்கங்க. 5 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா அது எந்த விதமான கட்டியும் இல்லாமல் கலக்கிக்கணும். ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா அல்வா நம்ம செய்யல கட்டியாக வரும். அதனால் நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இந்தளவுக்கு கலக்கணும். இப்போ ஒரு அடிக்கணமான சட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் சட்டி இருந்ததுன்னா கூட வச்சுக்கோங்க. என்கிட்ட நான்ஸ்டிக் சட்டி, இந்த சட்டி இருக்கிறதுனால நான் அதை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூன் வச்சு தான் நான் 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இப்போ இது ஸ்பேச்சுலா தான் நான் இது செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது சிலிக்கான் தான், பிளாஸ்டிக் இல்லை. அதனால் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை அதோட சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன்னா வச்சுட்டு அந்த நெய்யும் அந்த கிரேப்ஸோட அந்த ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிக்கங்க. இப்போ பச்சை பால் 1/2 கப்பு ஊற்றுறேன் நான். அதில் ஃபுல் ஃபேட் தானே எடுத்துக்கோங்க, லோ ஃபேட்லாம் எடுக்காதீங்க. பால் ஊற்றின உடனே கொஞ்சம் இந்த மாதிரி திரண்ட மாதிரி வரும். நீங்கள் திரண்டு போச்சேன்னு நினைக்க வேண்டாம். அது நம்ம அல்வா செய்கிறதுக்குள்ளே கிண்ட சரியாயிடும் அந்த பால். ஏன்னா பால் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குதுன்றதுக்காக நான் பால் சேர்த்துவேன். 1 கப் அளவுக்கு இப்போ ஜீனி எடுத்திருக்கேன்னா அந்த ஜீனியை 1 கப் ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கங்க. எல்லாம் அந்த ஜீனியெல்லாம் நல்லா உருகி இதுவாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா பால், ஜீனி, அந்த கிரேப்ஸ் ஜூஸு எல்லாமே சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அந்த மிக்ஸை அதோட சேர்த்துக்கணும். ஜீனி உருவி வந்ததுக்கப்புறம் தானே சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. ஏன்னா கைவிடாமல் கிண்டணும். இப்போ தான் நம்ம அந்த மிக்ஸி சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாக வரும். அதனால் நல்லா கிண்டிக்கங்க. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பச்சை கலர் அதில் சேர்க்குறேன், க்ரீன் கலரு. ஏன்னா நான் இது வீடியோக்காக தான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை செஞ்சப்போ சேர்க்காமல் செஞ்சு அது கொஞ்சம் கலர் இதுவாக இருந்தது, கம்மியாக இருந்தது. வீடியோக்கு இந்த மாதிரி கலர் சேர்த்தா நல்லா இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கட்டியாக வருதில்ல, அது அல்வாவோட பதம் தான். நம்மளுக்கு வெந்து வருது, நீங்கள் கட்டிப்படுதுன்னு நினைக்காதீங்க. அது நம்ம சேர்த்த அந்த கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே சேர்ந்து அல்வா வெந்துக்கிட்டு வருது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம கைவிடாமல் கிண்டணும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டிக்கங்க. இது முன்னாடி ஒரு தடவை நான் செஞ்சப்போ ஒழுங்காக வேக விடலை. 10 நிமிஷத்துலேயே நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஜீனி போதுமானு பார்த்துக்கங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு தான் சேர்த்தேன். அது பத்தாததுனால நான் இப்போ திரும்ப ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். மொத்தத்தில் இதில் 1/4 கப்பு அளவுக்கு ஜீனி சரியாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷத்தில் எடுத்தப்போ அது முன்னாடி செஞ்சப்போ ஒரு மாதிரி பச்சை வாசம் வர்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லை அந்த கிரேப்ஸோட வாசம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரையில் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த கிரேப்ஸ் நல்லா வெந்து நம்மளுக்கு அந்த மனம் போயிட்டு நல்லா அல்வாவோட மனம் வந்துச்சு. அதனால் நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டு போயிடும். இப்போ திரும்ப நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே வேறு ஊற்றிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்குன்றவங்க நிறையா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா நெய் சேர்த்து செஞ்சோம்னாக்கா நல்லா அப்படியே சுருண்டு வரும், நல்லாயிருக்கும் அல்வா, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே. அப்படி இல்லைனாக்கா நம்ம பெரியவங்க சாப்பிட்றோன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக விடலைனாக்கா அப்புறம் கெட்டு போயிடும். நல்லா வேக விட்டுக்கோங்க.
இப்போ திரும்ப 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். இந்த சும்மா நார்மல் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். அதுவும் கட்டி இல்லாத நெய் தான். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்து நெய் நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். கட்டியான நெய்யாக சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக சுருண்டு வருதுன்ட்டு. நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த இது கிரேப்ஸோட அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நான் அந்த நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சத்தை வந்து இதில் சேர்க்குறேன். மீதம் கொஞ்சம் வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். இது வந்து 2 நாளைக்கு நம்ம வந்து வெளியில் வச்சு சாப்பிட்லாம். குறைஞ்சது 2 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து அதோட ஒரு இதுக்காக அழகுக்காக நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எள்ளு சேர்க்காமலும் கூட செய்யலாம். எனக்கு வந்து எள்ளு சேர்த்தது ரொம்ப பிடிச்சிச்சு. போன தடவை நான் பீட்ரூட் அல்வாவில் சேர்த்துருந்தேன். அதனால தான் இப்போவும் சேர்க்குறேன் நான். அதே மாதிரி நம்ம இது சேனலில் வந்து நிறையா அல்வா ரெசிபி இருக்குது. நான் வந்து பீட்ரூட் அல்வா போட்டிருக்கேன், அப்புறம் கேரட் அல்வாலாம் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ கொஞ்சம் நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கணும், அந்த வாசம் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கங்க. ஆனால் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அல்வா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டோம்னாக்கா அது வந்து அந்த சட்டியில் அதே இதில் இருக்கணும், சுருண்டு வரணும். இப்படி இந்த எல்லா சைடும் வரக்கூடாது. அதுதான் அல்வாவோட பதம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக சில்கியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு சுருளை வந்து நீங்கள் செஞ்சால் தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரெட் மோல்டு தான் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி நட்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளும் போட்டு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஆறுறதுக்குள்ளார அந்த இதுவை வந்து அல்வா வந்து கொட்டிடணும். ஆறிடுச்சுன்னா இறுகி போயிடும். அதனால் உடனே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதை வந்து லெவல் பண்ணி விட்டுக்கிறணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனில் கூட பின்னாடி நெய் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கனாக்கா சரியாக வந்துடும். இது வந்து இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வெளியில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம வந்து வைக்கலாம். இது ஆறின உடனே அப்படியே அழகாக இலகிட்டு வந்துச்சு அந்த மோல்டை விட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கையிலே. இப்போ பாருங்கள் அந்த மோல்டை விட்டு விலகி வர்றது தெரியுது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபியும் நிறையா இருக்குது நம்ம சேனலில். எல்லாமே நீங்கள் வந்து நாகுவின் சமையல் செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபின்னு வச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் அவ்வளோ சில்கியாக நல்லா எப்படி ஆடுதுன்னுட்டு. இப்போ இதை கட் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வரலைன்னாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நம்மளோட சேனலில் உள்ள வீடியோவில் வந்து ஒரு 2 வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க கடைசி 3ஆவது வீடியோ நாங்கள் போடையில் அதுவாகவே தன்னால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் 2-3 வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் நோட்டிஃபிகேஷனு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு எப்படி அதை அமுக்கி பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்கன்ட்டு. நல்லா சில்கியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.